இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பபிள்ஸ் வர மாதிரி ஒரு மிஷின் வந்து பண்ண போறோங்க. இது பாக்குறதுக்கே செமையா இருக்குங்க. இது செய்யறதுக்கு ஒரு சிடி ஒன்று தேவைப்படும், அதுக்கடுத்து ஒரு கியர் மோட்டார் ஒன்று தேவைப்படும், அதுக்கடுத்து ஒரு டாய் மோட்டர் ஒன்று தேவைப்படுங்க, அதுக்கு மாற்ற மாதிரி ஒரு ப்ரொப்பலர் ஒன்று தேவைப்படும், அதுக்கடுத்து பவர் சப்ளைக்கு வந்து பேட்டரி ஒரு ஹோல்டர் தேவைப்படும், அதுக்கடுத்து ஒரு வாட்டர் கேன் வந்து ஒரு சின்ன வாட்டர் கேன் தேவைப்படுங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிடியில் வந்து ஒரு மூடியை வந்து இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அதில் தான் கியர் மோட்டரை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நடுவில் வந்து சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு ஒரு சின்ன ஓட்டை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து கியர் மோட்டரை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து அந்த சிடிக்கு மேலே சுற்றி வந்து ஓட்டை வந்து போட போகிறோம். நீங்கள் கம்மியாக ஓட்டை வந்து போடனாலும் போட்டுக்கலாம். அதிகமாக பபிள்ஸ் வரணும்னா நிறைய ஓட்டைகளை வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து போட்டு விட்டுக்கோங்க. நான் சுற்றி சுற்றி நிறைய ஓட்டைகளை வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து சுற்றி வந்து பிசுறு வந்து இருக்கும், அதை வந்து கத்தியை வச்சு நல்லா வந்து சீவி வந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து வாட்டர் கேனில் வந்து சின்னதாக இந்த மாதிரி வந்து வெட்டி வந்து விட்டுக்கோங்க. அப்போனா தான் வந்து அந்த லிக்விட் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன டப்பா கிடந்துச்சா அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேனை மேலே வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுறேன். அதுக்கடுத்து சின்ன ஒரு பிவிசி பைப்பை வந்து சென்டர் பார்த்து வச்சு ஒட்டிக்கலாம். இதில் தான் கியர் மோட்டரை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அப்படியே அந்த கியர் மோட்டர்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டிடலாங்க. அந்த சிடி வந்து உள்ளக்க லிக்விடில் வந்து சுற்றி வர மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து அந்த டாய் மோட்டரில் ப்ரொப்பலரை மாட்டி பின்னாடி இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் வந்து மாட்டி விட்டு பவர் கனெக்ஷன் எல்லாமே தந்தாச்சுங்க. இப்போ போட்டனே பாருங்களேன், பயங்கர ஸ்பீடாக வந்து சுத்தம். கியர் மோட்டர்னால வந்து சிடி வந்து மெதுவாக சுத்தம். லிக்விடில் மெதுவாக முக்கி வர வர வந்து பபிள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுதாங்க இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த இதில் ஊற்றுற லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். விம்ஜெல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்து சீடி வந்து முங்குற அளவுக்கு இருக்கணுங்க. அப்படியே வந்து அந்த வாட்டருக்கெல்லாம் ஊற்றிடலாம். நல்லா முக்கால்வாசி இருக்கிற மாதிரி ஊற்றிட்டேன். அப்படின்னா தான் வந்து அது சுற்றுறப்ப வந்து முக்கி வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வரும். சரி, ஓகே, இதை போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை வந்து போட்டனையுமே பபிள்ஸ் வந்து செமையாக வர ஆரம்பிச்சிருச்சிங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. அது 2-3 பபிள்ஸ் மிக்ஸ் ஆகி வருது, அதுக்கடுத்து சிங்கிளாகவும் வருது, நிறையா வந்து வந்துச்சுங்க. அது நிறைய ஓட்டை வந்து போட்டனால நிறைய பபிள்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம கம்மியாக கூட போட்டிருக்கலாம் உங்களுக்கு. அதுக்கடுத்து தான் நினச்சேன். பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் வருதுன்னு. இன்னும் ஃபேன் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் பபிள்ஸ் வந்து பயங்கரமாக வரும். நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்குனா அந்த மாதிரி செஞ்சு தரலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன்லாம் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக வந்து பபிள்ஸாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அது போக வந்து அந்த லிக்விட் காலி ஆயிடுச்சுன்னா மட்டும் நம்ம ரீஃபில் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் போதுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.